ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷர்ட் கிடைக்குது, அப்போ நான் 2 ஷர்ட் எடுக்கலாமே. இப்போது இந்த இடத்துல 50% ஆஃப் அப்படின்னு என்னை வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு தூண்டுறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இந்த டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த காமர்ஸ் வெப்சைட்டில் இல்லை எங்கேயாவது பெரிய பெரிய ஷோரூமில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா 50% ஆஃபர் ஃபார் ஒன்லி ஃபார் டுடே அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இல்லாட்டி ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு தோணும், எனக்கு அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற பிளானே இருக்காது, இருந்தாலும் நான் 2 ப்ராடக்ட் எடுத்து என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஷோரூமில் பார்ப்பேன். நான் வந்து நார்மலி ஒரு 1500 ருபீஸ்க்கு ஒரு ஷர்ட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அதில் வந்து 1500 ருபீஸ்ன்னு போட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் பண்ணி 50% ஆஃப் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 750க்கு எனக்கு ஒரு ஷர்ட் கிடைக்குது, அப்போ நான் 2 ஷர்ட் எடுக்கலாமே. அன்னைக்கு எனக்கு ஷர்ட் வாங்குற ஐடியாவே இல்லை. நான் ஏதோ ஒரு தேவைக்கு இன்னொருத்தர் கிஃப்ட் வாங்க போயிருக்கேன், இப்போ நான் ஒரு ஷர்ட் எடுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல 50% ஆஃப் அப்படின்னு என்னை வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு தூண்டுறாங்க. இதே தான் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் நமக்கு ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்கட்டும், எனி காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் டுடேஸ் லாஸ்ட் டே கிளியரன்ஸ் சேல் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆஃபரை உங்கள் மைண்டில் இன்ஃபியூஸ் பண்ணுறதுனால, ஐயோ இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு நான் வாங்கலை அப்படின்னாக்க எனக்கு இந்த 50% ஆஃபர் போயிடுமே, இல்லை 80% எனக்கு ஆஃபர் போயிடுமே, இந்த ப்ராடக்ட் எனக்கு இந்த ப்ரைஸுக்கு எனக்கு கிடைக்காதே அப்படிங்கிற அந்த ஒரு ஃபியர், ஒரு பயத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனால மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் இமீடியட்டாக வாங்குறீங்க. ஆனால் அது உங்களுக்கு தேவையா இல்லை தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. நீங்கள் என்னமோ அந்த 50%ஐயோ இல்லை 80% டிஸ்கவுண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணுறதா நினைக்கிறீங்க. ஆனால் ரியல் சேவிங்ஸ் என்ன அப்படின்னாக்கா, அந்த பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் 50% நீங்கள் உங்கள் கையிலேருந்து பணம் போடுறீங்க தெரியுமா, இல்லை அந்த 80% டிஸ்கவுண்ட் சொன்னால் அந்த 20% பணம் போடுறீங்க தெரியுமா, அதை நீங்கள் கையில் பணம் அந்த பொருளை நீங்கள் வாங்காமல் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையிலே உங்களுக்கு ரியல் சேவிங். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இந்த டிஸ்கவுண்ட் சேல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே என்ன பண்ணுவீங்க? நன்றி, வணக்கம்.